ஹாய் ஆல், வெல்கம் டு திரவோல் டிஎன்பிஎஸ்சி. இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அண்டு எஸ்ஐபிசி, டிஆர்பி எந்த எக்ஸாம்னாலும் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து மோஸ்ட்லி 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் ப்ரீவியஸ் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ், புக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து யூடியூப்போட அந்த போஸ்ட் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ யாராச்சும் இன்னும் அட்டன் பண்ணாமல் இருந்தால் அட்டன் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க உங்களோட மிஸ்டேக்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், பேக்கு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து என்ன இயர்னு கேட்குறாங்க. இது வந்து ஆக்சுவலி 1921, ஓகேவா? ஸோ 1921 வந்து பேக் வந்து உருவாக்குறாங்க. இது வந்து 1950 என்னன்னு பார்த்துக்கணும். எஸ்டிமேட் கமிட்டி உருவாக்கியிருப்பாங்க, மதிப்பீட்டு குழுன்னு சொல்லுவாங்க. அதே பொதுத்துறை நிறுவனங்கள் குழு, பப்ளிக் செக்டர் சம்மந்தமாக வந்துச்சுன்னா 1964. இந்த 3 முக்கியம், ஓகேவா? 1921, 1950, 1964. இதில் மெயினாக வந்து மதிப்பீட்டு குழு, அதாவது எஸ்டிமேட் கமிட்டி 1950 வந்துருக்கும்ல, அது ஃபுல்லாகவே லோக்சபா மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. 30 பேர் இருப்பாங்க, ஃபுல்லாகவே லோக்சபா மெம்பர்ஸ். அவங்களோட மெயின் வேலை என்னென்னா, பட்ஜெட்டுக்கு முன்னாடி அண்டு பட்ஜெட் அப்போ என்ன மாதிரியான நிதியெல்லாம் ஒதுக்கிடலாம், அந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணுறது அவங்களோட வேலை. அதே பட்ஜெட்டுக்கு அப்புறம் அந்த நிதி வந்து கரெக்டாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களா, அதெல்லாம் செக் பண்ணுறது பேக்கோட வேலை. பேக் டைரெக்டாக பண்ணுமானா டைரெக்டாக பண்ணாது. சிஏஜி வந்து ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். அதை வந்து ஆராயிறது தான் மெயின் பேக்கோட வேலை, ஓகேவா? இது வந்து அந்த 1999, அதாவது 1919 வந்த மாண்டேக் சேம்ஸ்ஃபோர்ட் சட்டத்தின்படி தான் இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க பேக்கு. மொத்தம் 22 பேர் சொல்லியிருந்தேன்ல, அதில் வந்து 15 பேர் லோக்சபா, 7 பேர் ராஜ்யசபா. இதே காம்போசிஷன் தான், அதாவது உறுப்பினர் எண்ணிக்கை தான் பொதுத்துறை நிறுவனங்கள் குழுக்கும் வரும். 1964 வந்த பொதுத்துறை நிறுவனங்கள் குழுவுக்கும் இதே காம்போசிஷன் தான், 22, 5, 7. ஆனால் மதிப்பீட்டு குழுவுக்கு மட்டும் 30 பேருமே லோக்சபா. இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவங்களோட மெயின் ஒர்க் வந்து ஆஃப்டர் பட்ஜெட் வந்து அனலைஸ் பண்ணுறது. சிஏஜி மெயினாக ரிப்போர்ட் கொடுக்கும், அதை வந்து அனலைஸ் பண்ணுறது எங்களோட மெயின் ஒர்க்கு. அடுத்து வந்து செஞ்சி ஃபோர்ட் வந்து இப்போ ரீசெண்டாக யுனெஸ்கோ சைட்டாக அறிவிச்சிருந்தாங்க. அது எத்தனாவதுன்னா 44வது. மெயினாக வந்து இந்த மராத்தாஸோட ஒரு 12 பகுதி வந்து அறிவிச்சிருந்தாங்க. அது எல்லாமே மகாராஷ்டிராவில் இருக்குது அவங்களோடது 11ம், 1 மட்டும் தமிழ்நாட்டில் இருக்குது. அது எதுனா விழுப்புரத்தில் இருக்கிற செஞ்சி. இது வந்து கிழக்கின் ட்ராய்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் மெயினாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ராய் ஆஃப் ஈஸ்ட், அதனால பார்த்துக்குங்க. 44வது யுனெஸ்கோ சைட் இது. அடுத்து வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது வந்து ஒரு பெண்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்த உடனே வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க்ல வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து அதிகப்படியான வட்டி கொடுப்பாங்க. அது வந்து அந்த பெண் குழந்தை வந்து 10 வயசுக்குள்ள இருக்கணும், அது ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படி இருந்தா அவங்களோட 21 வயசுல வந்து பணத்தை எடுத்துக்கலாம். சப்போஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக 18 வயசுலயே எடுக்கலாம். 50% வந்து எடுத்துக்கலாம். மினிமம் வந்து ₹250 வந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த இது பர் இயருக்கு. நம்ம பெண் குழந்தைக்காக போட்டு வச்சுக்கலாம். 8% மேல வட்டி வந்து அதில் கொடுப்பாங்க. ஹிந்தியில் வந்து இதுக்கு பேர் சுகன்யா சம்ருதி யோஜனா, அதுவும் கேட்பாங்க. 2015 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து எம்எஸ்எம்இ ஆக்ட். இதுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டீப்பாக, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஆக்ட் வந்து 2006. இதுக்கான டே வந்து ஜூன் 27. ஸோ அது வந்து ரீசெண்டாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஆக்ட் நல்லா பார்த்துங்க. இது சார்ந்து பார்க்கணும், அந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு, அது நல்லா பார்த்துங்க. அடுத்து வந்து எஸ்ஐஆர் வந்து எத்தனை பேஸ் நடந்துச்சுன்னு கேட்டிருக்கு. தமிழ்நாடு எந்த பேஸ்? எஸ்ஐஆர் வந்து இப்போ 3rd பேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டாக வந்து பீகார் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா, ஒரு மாடலாக. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து 2nd பேஸ்க்குள்ளே வரும். இப்போ வந்து 3rd பேஸ் போயிட்டுருக்கு. இது வந்து என்ன ஆர்டிக்கல் கீழே கவர் ஆகுதுன்னா, ஆர்டிக்கல் 324 கீழே தான் வரும் எஸ்ஐஆர். ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அது நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து நாயன்மார்கள் பற்றிய வழிநூல். மொத்தமாக 3 இதாக பிரிச்சிருப்பாங்க. இதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும், அது ஓகேனா அது பார்த்துங்க டவுட்னா. ஃபர்ஸ்ட் வந்து திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, திருவிளையாடற் புராணம். திருத்தொண்டர் தொகைனா அந்த 63 நாயன்மார்களை பற்றி அந்த பேர் லிஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் திருவந்தாதினா சின்ன சின்ன பாட்டாக கொடுத்துருப்பாங்க.
திருவிளையாடல் புராணம்னா எங்கள பத்தி ஸ்டோரி வரும். கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆயிட்டே போகும். அந்த ஆர்டர் தான் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருத்தொண்டர் தொகை, அதுக்கப்புறம் திருத்தொண்டர் திருவந்தாதி வந்து வழிநூல்னு சொல்லுவாங்க. திருவிளையாடல் புராணம் வந்து விரிநூல்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2ம் முக்கியம் பார்த்துக்கங்க. இதுல வந்து திருத்தொண்டர் தொகை வந்து சுந்தரர் எழுதியிருப்பாரு. திருவந்தாதி வந்து நம்பியாண்டார் நம்பி எழுதியிருப்பாரு. அதே வந்து திருத்தொண்டர் புராணம் வந்து பெரிய புராணம் தான் திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது நம்மளுக்கு தெரியும் சேக்கிழார் எழுதியிருப்பாரு. திருவருட்பா வந்து நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து வள்ளலார் எழுதியிருப்பாரு. அத கூட மருட்பான்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த தூய சைவர்கள். அது என்ன பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு எந்த இத வந்து நீதிமன்றத்தில் வந்து நிலைநாட்ட முடியும்னு கேட்டிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் குடுப்பாங்க. ஓகேவா? அதாவது அத மீறினா நம்ம வந்து நீதிமன்றத்தில போய் நம்ம கேள்வி கேட்க முடியும். நம்ம இத ஆல்ரெடி நெறைய டைம் பார்த்துருக்கோம். ரிட்டுன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க 32. அதே ஹை கோர்ட்டுக்குன்னா 226. 2க்கும் என்ன வித்தியாசம்னா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறினா மட்டும் தான் போய் பார்க்க முடியும். ஆனா ஹை கோர்ட்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாம லீகல் ரைட்ஸ் மீறினாலும் நம்ம போய் பார்க்கலாம். லீகல் ரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, சொத்துரிமை. இதுக்கு முன்னாடி அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸா தான் இருந்திருக்கும் 31ல. ஆனா 1978 44வது சட்ட திருத்தத்தின்படி, அதாவது 44த் அமெண்ட்மென்ட் படி, அத வந்து 31லேருந்து 307ல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதாவது அடிப்படை உரிமை வந்து சட்ட உரிமையா மாத்திருப்பாங்க. ஸோ இது சார்ந்து பார்க்குறப்போ 13வது ஆர்டிகிள்னு பார்த்தீங்கன்னா, அது ஜுடிஷியல் ரிவ்யூ. இது வந்து பார்லிமென்ட் வந்து ஏதோ ஒண்ணு சட்டம் வந்து தப்பா போட்டுச்சுன்னா, நீதிமன்றம் வந்து அத வந்து பாயிண்ட் பண்ணி காமிக்கிறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது அமெரிக்காலருந்து எடுத்திருப்பாங்க. அதே ரிட் வந்து இங்கிலாந்து. இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு நெக்ஸ்ட் லெவல் போனா ஜுடிஷியல் ஆக்டிவிசம். அது வந்து கோர்ட்டே வந்து இறங்கி ஒரு பர்ட்டிகுலர் ஆக்ஷன் வந்து செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ற மாரிலாம் வரும். அதுவுமே அமெரிக்காலருந்து எடுத்திருப்பாங்க. அதே மாரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனும் அமெரிக்கா தான். மோஸ்ட்லி அந்த ஜுடிஷியல் சம்மந்தமா வர எல்லாமே அமெரிக்காலருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் நம்ம நீதிமன்றத்தில் நிலைநாட்ட முடியும். அதாவது என்ஃபோர்ஸ்டு பை கோர்ட் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி, எஸ்டி கவர்ன்மெண்ட் ஜாப் ரெப்ரசன்டேஷன் வந்து ரிலேட்டடான ஆர்டிகல் என்ன 335. இது நெறைய டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கங்க. ஆனா இது வந்து அந்த நிர்வாகத்த வந்து அதனோட எஃபெக்டிவ் வந்து எந்த விதத்திலயும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அது மேபி கூற்று காரணம் கொஸ்டின்ல கேட்கலாம். ஐ மீன் கூற்று கொஸ்டின்ல பார்த்துக்கங்க. அடுத்து நியூ லேம்ப் ஃபார் ஓல்டு. இது வந்து அரவிந்த் கோஷோடது. அவர் வந்து டெய்லி ஆர்டிகல் இந்து பிரகாஷ்ல வந்து அத வந்து வெளியிட்டுட்டே இருந்திருக்காரு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினு. இத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங். இது என்னன்னா, இப்ப ஒரு 2 அவை இருக்கு. கீழவை, மேலவை 2 பக்கமே ஒரு பர்ட்டிகுலர் மசோதாவுக்கு வந்து முரண்பாடு ஏற்படுதுன்னா, ஒரு கூட்டத்த கூட்டுவாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து சம்மனிங்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. யார் வந்து அத கூட்டுறாங்கன்னா, குடியரசுத் தலைவர். அதுக்கு தலைமை தாங்குறது தான் ஸ்பீக்கர். ஓகே, சபாநாயகர். அது வந்து பொதுவான ஒரு கூட்டம் இது இருக்கும் அரங்கம். அங்க தான் நடக்கும். அதுவே போன டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருந்தான். எங்க நடக்கும்னு. லோக்சபாவா, ராஜ்யசபாவா இல்ல காமன் பிளேஸான்ட்டு. காமன் பிளேஸ் தான் ஆன்சர். ஸோ அதுக்கான ஆர்டிகிள் வந்து 108. எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா, ஆஸ்திரேலியாலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட இருக்கும். பொதுவா ஆஸ்தி இருந்தா தான் கூட்டம் கூடும். வர்த்தகம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு. அது என்ன அர்த்தம்னா, ஆஸ்தினா ஆஸ்திரேலியா, பொதுவானா ம் பொதுப்பட்டியல். ஓகேவா? கூட்டம் கூடும்னா கூட்டம். அதுக்கப்புறம் வர்த்தகம் செய்ய முடியும்னா, வர்த்தகம் பத்தியெல்லாம் வரும். ஓகேவா? இதெல்லாமே ஆஸ்திரேலியாலேருந்து சோர்ஸா வந்து எடுத்திருப்பாங்க நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு. ஓகே. அவ்வளோதான் இது. அடுத்து வந்து நான் முதல்வன் ஸ்கீம். நான் முதல்வன் ஸ்கீம் பத்தி ஏன் பார்க்கணும்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து அதனோட பேர் வந்து டிஎன் ஸ்கில் இல்லன்னா திறன் டிஎன் இப்படின்னு வந்து பேர் மாத்திருந்தாங்க. ஸோ, அதனால இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2022 மார்ச் 1ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து நெறைய அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வழிகாட்டுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ யூபிஎஸ்சிலாம் பிரிலிம்ஸ்க்கு தனியா அமௌண்ட்டு அரவுண்ட் 75,000 குடுப்பாங்க. மெயின்ஸ்க்கு வந்து 25,000 குடுக்குறாங்க. அதே மாரி இன்டர்வியூ போனாலும் 50,000 குடுப்பாங்க. ஸோ, இந்த மாரி சப்போர்ட்டிவா இருக்கு. இதுல நெறைய பேர் பாஸ் பண்றாங்க. அதே மாரி ஸ்கூல்லேருந்து காலேஜ் போறதுக்கு வந்து என்ன மாரி கோர்ஸ் எடுக்கலாம்? காலேஜ் முடிச்சுட்டா என்ன ஜாப் போலாம்? டார்கெட் வந்து இயர்லி 10 லேக் ஸ்டூடண்ட்ஸோட இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ட வந்து டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ நான்முதல்வன் ரொம்ப முக்கியம். இப்ப நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப முக்கியம். அடுத்து ஜே.பி. நாராயணன் பேர்ட் சாங்சுரி. இது வந்து இப்ப ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு. 100வது ராம்சார் சைட்டா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதனால பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்எம்இ டே. இது வந்து ஜூன் 27. இத ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இது சார்ந்து பார்க்குறப்ப அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள வந்து நம்ம எங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம்னா, உதயம் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து தமிழ்நாடு வந்து 3 பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் பல்ஸ் மிஷன். இது வந்து 3 விதமான மிஷன் மெயினா பார்க்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மில்லட்னா 2023. அதே ஆயில் சீட்ஸ்னா 2024. அதுக்கப்புறம் பல்ஸ்னா வந்து 2025லேருந்து 2031 வரைக்கும் வரும். இந்த 3 இது பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் சிப்பா. சிப்பான்னா என்னன்னா, சவுத் இந்தியன் பீப்பிள் அசோசியேஷன். நீதி கட்சி வந்து மெயினா பார்க்குறப்ப அதனோட வரலாறு பார்க்குறப்ப 1909லேருந்து பார்த்துக்கணும். 1909ல என்ன நடந்திருக்குன்னா, பிராமணர்களோட இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1912ல என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, மெட்ராஸ் திராவிடியன் லீக் அது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சென்னை திராவிட சங்கம். சென்னை ஐக்கிய கழகம், மதராஸ் ஐக்கிய கழகம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1912ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1916ல 2 அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. ஒண்ணு சிப்பா, இன்னொன்னு சில்ஃப். சிப்பானா என்னன்னா, சவுத் இந்தியன் பீப்பிள் அசோசியேஷன். சில்ஃப்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இது 2யும் மெர்ஜ் பண்ணி தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்திருக்கும் 1917ல. இதில் சில்ஃப்னா நார்மலான அமைப்பு தான். சிஃபா வந்து என்ன பண்ணுன்னா, அவங்களோட 3 இதில் இருக்கும் மெயினா. ஜஸ்டிஸ் ஆந்திர பிரகாசிகா அந்த மாதிரி அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணி வெளியிடுற அமைப்புக்கு தான் வந்து சிப்பான்னு பேர். சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன். ஸோ இது 2யும் மெர்ஜ் பண்ணி தான் 1917ல ஜஸ்டிஸ் பார்ட்டி வருது. அதுக்கப்புறம் அது 1944ல திராவிட கழகமாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் 1949ல திமுக பிரியுது. 1972ல ஏடிஎம்கே வருது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அந்த ஹிஸ்ட்ரி. அதுக்கு ஒரு ரீகால் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து ஹவ் மெனி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கம்ஸ் அண்டர் மேப் ப்ரோக்ராம். இது நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுக்குறப்போ 11 மேப் ப்ரோக்ராம் தான் கொடுத்துருப்பாங்க. மேப்னா மேன் அண்ட் பயோடைவர்சிட்டி ப்ரோக்ராம் 1971ல வந்திருக்கும். மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வில் 11 தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 12வதா வந்து அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பன்னா வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோல்டு டெசர்ட் ஹிமாச்சலில் இருக்கிற கோல்டு டெசர்ட் பனிப்பாலைவனம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. குளிர்பாலைவனம் இல்லை பனிப்பாலைவனம்னு சொல்லுவாங்க. அதை வந்து 13வதா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 18 இதில் 13 வந்து மேப் ப்ரோக்ராமில் இன்சர்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டே. இது வந்து ஃபசல் இயர்னு சொல்லுவாங்க. ஜூலை 1ல வந்து அது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நாள் தான் அந்த கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு சொல்கிறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டது யாருன்னா அக்பர். அவரோட காலத்தில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 1. ஜூலை 1ல மீதியும் நிறையா வரும். இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜூலை 1 தான். அதே மாதிரி இந்த பாரதிய நியாய சம்ஹிதா, பிஎன்என்எஸ், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, அதுக்கப்புறம் பாரதிய சாக்சிய அதிநியம் இந்த மாதிரி வரும். ஓகேவா? அந்த 3 சட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் 2024 ஜூலை 1 இந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஜூலை 1 தான். ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அடுத்து வந்து தமிழ்நாடு ரீசெண்ட் ரேங்க் இன் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ். இது ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த தமிழரசு மேகசினுக்கான வீடியோ போட்டதில் கூட சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து செகண்டுக்கு மாறி இருக்கு. ஓகேவா? மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து வெல்த் ஆஃப் த நேஷன் புக்கு. இது நிறைய பேர் தாதாபாய் நவரோஜி போடுறீங்க. வெல்த் ஆஃப் த நேஷன் புக் வந்து ஆடம் ஸ்மித் எழுதியிருப்பார் 1776ல. அதுலேருந்து ஒரு அந்த ட்ரெயின் தியரின்னு ஒன்று இருக்கும். செல்வச்சுரண்டல் கோட்பாடு. அதை தான் வந்து இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பிரிட்டிஷ் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இவர் மட்டும் இல்லாமல் ஆரம்ப கால மிதவாதிகள் மாட்ரேட்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
அதில் இன்னொரு முக்கியமான வந்து தீன்சா வாச்சான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருமே வந்து பிரிட்டிஷ் வந்து நிறையா கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அடுத்து புவியரசு. இப்ப ரீசென்ட்டா இறந்துட்டாரு. இவர் வந்து 2 சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. ஒண்ணு மொழிபெயர்ப்புக்கு, ஒண்ணு நார்மலு. ஃபர்ஸ்ட்டு மொழிபெயர்ப்புக்கு 2007ல வாங்கியிருக்காரு. அது வந்து புரட்சிக்காரன் அதுக்கு பேரு. 2009ல தான் வந்து நார்மல் சாகித்ய அகாடமி அவார்டு. அது வந்து கையொப்பம், சிக்னேச்சர் அதுக்காக வாங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு NDC 3.0 டார்கெட் இயரு. இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு NDC 1.0 2015லயே வந்திருக்கும். பாரிஸ் அக்ரீமெண்ட்ல. இது என்னன்னா, அந்த பேர்லயே இருக்கும். நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாடும் ஒரு டார்கெட்ட வச்சு அதுக்காக வந்து போராடணும். இந்தியாவும் அதே மாரி ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்திருக்கும். இப்ப ரீசென்ட்டா 2026ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது எந்த இயருக்கானதுன்னா, 2031லேருந்து 2035 வரைக்கும். ஓகே. அதுக்கு இப்பவே பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2 இதுக்கு டார்கெட் இயர் வந்து 2030 தான். இப்ப தான் வந்து 2035க்கு போயிருக்கு. ஓகேவா? அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு 3 ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் எங்க வரப்போகுதுன்னு கேட்குறாங்க. குஜராத்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் ஸ்ரீஹரிகோட்டா, அங்க பெரிய லெவல்ல இருக்கும். GSLV, PSLV எல்லாம். அதுக்கப்புறம் குலசேகரப்பட்டினத்துல வந்துச்சு தூத்துக்குடியில. அது சார்ந்து அது விண்வெளி பூங்கா கூட அங்க வந்திருக்கும். அது ஒண்ணு பார்த்துருந்தோம். குலசேகரப்பட்டினத்துலேருந்து ஏவறப்ப என்ன அட்வான்டேஜ்னா, ஸ்ரீலங்கா வழியா போக தேவையில்ல. ஓகேவா? ஸோ, அப்போ வந்து நம்மளுக்கு அதிக ஃபியூல் வந்து மிச்சமாகும். ஸோ, இது மூலியமா நம்ம அந்த ஆர்பிட்டால் சுத்தி போறது, அங்கெல்லாம் நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூவல் மிச்சமாகறப்போ. அதே மாரி இன்னொன்னு பார்த்துருந்தோம். அந்த பூமியோட நிலநடுக்கோட்டு பகுதியில வந்து பூமியோட சுழற்சி வேகம் வந்து அதிகமா இருக்கும். ஸோ, அதனால தான் மெயினா எல்லா ராக்கெட்டுமே நிலநடுக்கோட்டிலேருந்து ஏவுவாங்க. அந்த கான்செப்ட் லைட்டா பார்த்துங்க. ஆனா துருவ பகுதியில வந்து ஏவ மாட்டாங்க. ஏன்னா, அங்க சுழற்சி வேகம் வந்து கம்மியா இருக்கும். குலசேகரப்பட்டினம் எதுக்காகன்னா, ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்க்கு வந்து மெயினா யூஸ் பண்ணிப்பாங்க. இப்ப வந்து குஜராத்ல வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது சார்ந்து பார்க்குறப்போ, இப்ப ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன வந்துட்டு இருந்துச்சுன்னா, ஸ்கைரூட் ராக்கெட் அந்த ஸ்கைரூட் பிரைவேட் லிமிடெட் வந்து பிரைவேட் ராக்கெட் வந்து ஆல்ரெடி 2022லயே ஏவியிருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து விக்ரம் எஸ். இப்போ ரீசென்ட்டா வந்து விக்ரம் 1 வந்து ஏவ போறாங்க. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட்டே இந்த விக்ரம் எஸ் தான். அது கன்ஃப்யூஸ் ஆச்சுன்னா, எஸ்ஸா 1ஆன்னு கன்ஃப்யூஸ் ஆகும். அப்ப எஸ் வந்து ஸ்டார்ட்ன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? விக்ரம் எஸ்ங்கிறது ஸ்டார்ட்டு. இப்போ வந்து விக்ரம் 1 ஏவ போறாங்க. ஸோ, இஸ்ரோவோட பிரைவேட் விங் ஒண்ணு இருக்கு. இன்ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு. அதுதான் பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் இஸ்ரோவோட லிங்க் பண்றது. இன்னொன்னு வந்து கமர்ஷியல் விங்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்சில், நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். அதுவும் இஸ்ரோ கீழ இயங்குற ஒரு விங் தான். இது வந்து ஏஜென்சி மாரி இன்ஸ்பேஸு. அது என்சில்ங்கிறது வந்து ஒரு கம்பெனி மாரி. பப்ளிக் செக்டார் யூனிட் மாரி. அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்துக்கங்க. 2மே இஸ்ரோ கீழ தான் வரும். அடுத்து எடிபிள் ஆயில் மிஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். 2024. மில்லட்டுக்கு 23, எடிபிளுக்கு வந்து அதாவது எண்ணெய் வித்துக்களுக்கு வந்து 24, பல்ஸுக்கு வந்து 25. நெக்ஸ்ட் UPI. இது நெறைய பேர் வந்து ஏப்ரல் 1 வந்து போடாம ஜான் 1 போட்டிருந்தீங்க. ஓகேவா? ஜான் 1 2026 அது போட்டிருந்தீங்க. ஆக்சுவலி தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் டாப்ஸ்ன்னு ஒண்ணு வந்திருக்கும். அதுதான் வந்து 2026 ஜான் 1. யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 2025 ஏப்ரல் 1லயே. அது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு. ஓகேவா? ஸோ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து 2025 ஏப்ரல் 1 சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். டாப்ஸ் தான் தமிழ்நாடு 2026 ஜான் 1. இதுக்கு முன்னாடி கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு. CPSன்னு சொல்லிட்டு. அது வந்து 2003ல வந்திருக்கும். அத தான் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு UPI வந்து UPS கொண்டு வந்திருப்பாங்க. யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். அடுத்து வந்து விச் டிஸ்ட்ரிக்ட் நாட் கம்ஸ் அண்டர் அத்திக்கடவு. அத்திக்கடவு ப்ராஜெக்ட் வந்து 2 டைம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ரீசென்ட்டா. இது வந்து என்னன்னா, அந்த காளிங்கராயன் டேம்ல இருந்து உபரி நீர் வந்து ஒரு 70 டேஸ் அதாவது 70 நாட்களுக்கு வந்து எடுத்துட்டு போய் அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் வழியா போகும். ஓகேவா? ஈரோடு, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து திருப்பூர். இது வழியா போய் அத்திக்கடவு போய் சேரும். அவினாசிங்க வந்து தனி டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ, அதனால அது லிஸ்ட் மாரி குடுத்துருக்கு. அதே மாரி இது எவ்வளோ
அந்த வாட்டர் பாடிஸ் நீர்நிலைகள் வந்து நிரப்பிட்டு போகணும்னா கிட்டத்தட்ட 1040 வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோசியல் ப்ராக்ரசிவ் இண்டெக்ஸ். இது மோஸ்ட்லி 2 நாளா போடுறீங்க. ஆனா, ஓவராலா வச்சு ஸ்டேட்ஸ் பார்க்குறப்போ தமிழ்நாடு 6த் குடுத்துருக்காங்க. மேபி ஸ்மால் ஆர் பிக் ஸ்டேட் வச்சு பிரிச்சு குடுத்தாங்கன்னா, 2ண்டு அதுக்கு கீழ வரலாம். பட் ஓவராலா குடுக்குறப்போ 6வது ரேங்க் தான் கரெக்ட்டு. இத ரிலீஸ் பண்றது வந்து எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில். நெக்ஸ்ட் வேர்ல்டு டூரிசம் டே வந்து செப்டம்பர் 27. அது இந்தியாவுக்குன்னா ஜான் 25. இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, ஜான் 25 வந்து ஓட்டு போட்டு ஃப்ரீ டைம்ல வந்து டூர் போறோம். அதான் ஷார்ட்கட். இந்த டூரிசம் சம்மந்தமான இதெல்லாம் நிர்வகிக்கிற அமைப்பு எதுனா டிடிடிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ்நாடு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1971ல வந்திருக்கும். நெக்ஸ்ட் மாநில சுயாட்சி தீர்மானம். இது வந்து கலைஞர் தான் வந்து 1974ல கொண்டு வந்திருப்பாரு. எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாருன்னா, 1969 ராஜமன்னார் கமிஷன் வந்திருக்கும்ல, அதனோட ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி மாநில சுயாட்சி தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு விசேவ் ப்ரோக்ராம். இது என்னன்னா 2026 ஜனவரியில வந்து சென்னையில வந்து பெண்களுக்கான உச்சி மாநாடு நடந்திருக்கும். அதில தான் இந்த ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிரும் 2024லயே. ஆனா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது வந்து இந்த மாநாட்ல தான். இது இயர் என்னன்னா 2024லேருந்து 29 வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் கரெக்ட். இதனோட ஸ்பான்சர் மெயினா முக்கியம் வேர்ல்டு பேங்க். ஸோ கண்டிப்பா கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து யுனிவர்சல் இம்யூனைசேஷன் புரோகிராம். இது வந்து தடுப்பூசிக்கானது. மொத்தம் 12 வகையான நோய்களுக்கு வந்து தடுப்பூசி வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துறது அதனோட டார்கெட்டு. மெயினா அதனோட டார்கெட் வந்து 1 இயர் குழந்தைகளுக்கு கீழ, அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் வுமன். இதுதான் மெயின் டார்கெட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு விழிப்புணர்வு மாரி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்திரதனுஷ்ன்னு சொல்லிட்டு 2014ல. அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா, 2 இயர்ஸா இன்கிரீஸ் பண்ணாங்க. குழந்தைகளோட வயசு வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் தடுப்பூசி போடுறது. இந்த யுஐபில யுனிவர்சல் இம்யூனைசேஷன் புரோகிராம்ல யாருக்கெல்லாம் மிஸ் ஆகுதோ, அவைங்களுக்கெல்லாம் வந்து போடுறது. 2 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைகளுக்கு மற்றும் அந்த தாய்மார்களுக்கு. அதுக்கப்புறம் இன்டென்சிஃபைடு இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறது. இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரதனுஷ்னு ஒண்ணு 2017ல கொண்டு வந்தாங்க. இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, வெர்ஷன் மாரி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. 1.0, 2.0ன்ட்டு. அதுல 5.0 மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, 5 வயசு வரைக்கும் குழந்தைக்கு வந்து அத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. யுனிவர்சல் இம்யூனைசேஷன் புரோகிராம். இத ஆல்ரெடி பார்த்துட்டோம்.